இம்மானுவேல் பேர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னமே அவர் இப்படி பிறப்பார், அவருக்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்னென்ன பேரிடுவாயாக? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளைக்கு கர்த்தர் என்ன பேர் வச்சிருக்காங்க? எங்க இம்மானுவேல் பேர் வச்சிருக்காங்க. பைபிள் சொல்லுது, அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்முடைய ஜெபம் ஆண்டவரே இம்மானுவேல் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆண்டவரே நாங்களும் அந்த பெயரை உச்சரிக்கிறோம். ஆண்டவரே இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம்னு ஏசாயாவிலும் வருது, மத்தேயுவிலும் அந்த வார்த்தை வருது. சோத்திருக்கிறோம். அப்போ அந்த நாமத்தை பழைய ஏற்பாட்டில் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவான்னு தீர்க்கதரிசனமா ஏசாயா சொன்னார். அது மத்தேயு 1:23 நடக்குது. இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? இந்த உலகத்துல தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, கடவுளை தேடிதான் மனுஷன் வரணும்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்றாங்க? புனித யாத்திரை பண்றாங்க. எப்படியாவது கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிடணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடணும்னு சொல்லி கடவுள் இருக்கிற இடத்தை தேடி போவோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் என்ன பண்றாங்க? சோதரிக்கிறோம். தெற்கே இருக்கிற மக்கள், நல்ல கவனிங்க, தெற்கே இருக்கிற மக்கள் கிழக்கு திசை சோதரிக்கிறோம். தெற்கே இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? வடக்கை நோக்கி போறாங்க. அங்க போய் புனித யாத்திரை போகணும். அப்ப வடக்கே இருக்கிற ஜனங்கள் தெற்கை நோக்கி வராங்க புனித யாத்திரை. சோதரிக்கிறோம். அது மாத்திரம் கிழக்கு திசையில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் மேற்கை நோக்கி போறாங்க, மலைகள் எல்லாம் நோக்கி போறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காத, மேற்கு திசையில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? கிழக்கு திசையா வராங்க. சோத்திரம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா? ஆனா நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவரே என்ன தேடி அங்கவா இங்கவான்னு அவர் சொல்ற தேவன் இல்ல, நான் இருக்கிற இடத்தை தேடி அவர் வராது. கையில கட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு சுகன்யால தெரிஞ்சவங்க, ஒருவேளை இன்றைக்கு அருமையான சோதரிக்கிறோம் தினேஷ தெரிஞ்சவங்க இங்க இருக்கிறவங்க சொல்ற சோதரம் எவ்வளவோ பிரச்சனைகள். சில நேரம்லாம் இந்த உலகத்துல ஏன் இருக்கணும்? சுகனியாவை நம்மள சொல்லணும்னா உலகத்துல நம்ம ஏன் இருக்கணும்? இறந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்த நேரம் எல்லாம் உண்டு. அந்த அருமையான மகனுடைய வாழ்க்கையில் அப்படி பல பிரச்சனை